தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் மற்றும் சிம்பிள்ஸ் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படம் திரையிடப்படுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க. மார்ச் மாதம் முதல் வாரத்திலையோ இல்லை பிப்ரவரி வாரம் இறுதியிலையோ இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த படம் திரையிடப்படுறதுக்கான ஒரு ரிலீஸ் வந்து ரொம்ப கடுமையாயிரும். கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகாதுன்னே சொல்லிடலாம். சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு அர்ஜென்ட் ஹியரிங்காக சுப்ரீம் கோர்ட் எடுத்துப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு இப்போ இந்த படம் போயிருக்கனால சட்டத்தின்படி வந்து அந்த ரிவைசிங் கமிட்டி சென்சார் போர்டுக்கு கிட்டத்தட்ட 20 நாளுக்குள்ளே ஒரு கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் இருக்குது. வணக்கம். இப்போது பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா இல்லை ஆகாதான்ற கேள்வி தான் வந்து முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக தமிழகம் முழுத்தும் பேசப்பட்டுருக்கு. ஸோ இதற்கு வந்து இப்போ கோர்ட்டில் லீகலாக கேசஸ் இருக்கிறது எல்லாருமே ஏற்கனவே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் 2 அமர்வு நீதிமன்றம் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கான சென்சார் சான்றிதழை வழங்க இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழக்குடைய மேற்கொண்டு இருக்கக்கூடிய விசாரணையை வரும் 21ஆம் தேதி ஜனவரி மாதம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதற்கிடையில் இந்த இடைக்கால தீர்ப்பு இதை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றம் போகலாமா, அப்படி போல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் இதை வந்து ஒரு அவசர வழக்காக எடுத்துக்க முடியுமா, இந்த மாதிரி நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு அர்ஜென்ட் ஹியரிங்காக சுப்ரீம் கோர்ட் எடுத்துப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஏன்னா இந்த படத்தில் இந்த அவசர வழக்காக விசாரிக்கிறதுக்கு என்ன அப்படி ஒரு அவசரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பொதுப்படையான அவசரம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து ஜனநாயகன் படம் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்த்த நிலையில் அது ரிலீஸ் ஆகாதனால இப்போ அதுக்கான அர்ஜென்சி என்ன அப்படின்றத வந்து பட தயாரிப்பு நிறுவனம் நிறைய ஆதாரங்களோடு அதை கோர்ட்டில் சமர்ப்பித்து அவங்க அதுக்கு அர்ஜென்ட் ஹியரிங் கொடுக்கணும். அப்படியே அந்த அர்ஜென்ட் ஹியரிங் கொடுத்தாலும் இப்போ அந்த படம் வந்து திருப்பி ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கு. ஸோ அந்த கமிட்டி படத்தை பார்த்து சான்றிதழ் கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பாக அதுக்கான போதிய காலம் இன்னும் இருக்குன்றனால சட்டத்தின்படி இது அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பாங்களா உச்சநீதிமன்றம் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. ஸோ பொங்கலுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் திரையிடப்படுமா அப்படின்ற கேள்விக்கு வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவுன்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்த கேள்வி வந்து என்ன எழுன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து ஒரு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் அப்போது பொங்கலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் அதில் இருக்கிற லீகலாக பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் ரொம்ப மிக குறைவாக தான் இருக்குது. இதுக்கு இடையில் வந்து நமக்கு இங்கே பொங்கல் லீவுன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்லேயுமே வந்து அங்கே ஒரு நாள் புதன்கிழமை அங்கே லீவாக இருக்குன்ற சூழ்நிலையில் இந்த படம் அதுக்கு முன்னாடி ஹியரிங் வருமானது ஒரு கேள்வி. அப்படியே வந்தாலும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து படத்துக்கு சான்றிதழ் வழங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ் வந்து லீகலாக சட்டப்படி பார்த்தா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. இதுக்கிடையில் சப்போஸ் ஓகே இப்போ பொங்கலுக்கு அப்புறம் இந்த படம் வரலை, பொங்கலுக்கு அப்புறம் இந்த படம் திரையிடப்படுமா அப்படின்ற கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டினாக தான் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு இப்போ இந்த படம் போயிருக்கனால சட்டத்தின்படி வந்து அந்த ரிவைசிங் கமிட்டி சென்சார் போர்டுக்கு கிட்டத்தட்ட 20 நாளுக்குள்ளே ஒரு கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் இருக்குது. ஸோ அந்த 20 நாளுன்ற டைம் லிமிட் எப்போலேருந்து கனெக்ட் பண்ணணும்னா இந்த கமிட்டி ரெஃபர் பண்ண டெசிஷன் ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து 20 நாள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 20 நாளில் வந்து எப்போனாலும் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணலாம். படம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரமோ 10 நாள்லையோ சான்றிதழ் கொடுக்கறதுக்கான முடிவை வந்து அந்த சென்சார் போர்டு எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு டைம்லைன் பார்த்தா பிப்ரவரி எண்டில் தான் இதுக்கான சான்றிதழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தற்சமயம் தெரியுது. ஸோ இதுக்கிடையில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு அப்படின்னா மார்ச் மாதம் முதல் வாரத்திலையோ இல்லை பிப்ரவரி வாரம் இறுதியிலையோ இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த படம் திரையிடப்படுறதுக்கான ஒரு ரிலீஸ் வந்து ரொம்ப கடுமையாயிரும். கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகாதுன்னே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் உள்ள படங்களை வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததில் எந்த படத்தையுமே அனுமதிச்சது கிடையாது. ஸோ ஒன்ஸ் எலெக்ஷன் கோட் ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணுறது தான். ஜனநாயகனில் நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், அங்கங்கே அந்த பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குன்றனாலையும்
இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் மற்றும் சிம்பிள்ஸ் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படம் திரையிடப்படுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லணும் அப்படின்னா 2019 பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய திரைப்படமே வந்து திரையிடக்கூடாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனப்போ உச்சநீதிமன்றமும் அந்த எலெக்ஷன் கமிஷனோட முடிவு சரியேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2019 வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய திரைப்படம் திரையிடப்படாமல் இருந்த சூழ்நிலை மாதிரி தான் இப்போ இந்த படத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஜனநாயகன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வர்றதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் பிரச்சனை இல்லை, பட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாதுன்னு தான் சொல்ல முடியும். இதில் சுப்ரீம் கோர்ட் சப்போஸ் இதில் பட தயாரிப்பு நிறுவனம் இது மேலே அப்பீல் மூவ் பண்ணுறாங்க, திங்கக்கிழமை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா லெட் அஸ் அஸ்யூம் ஒரு 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 நல்வாய்ப்பாக ஒரு செவ்வாய்க்கிழமை அந்த கேஸை ஹியர் பண்ணால் கூட இந்த கேஸுடைய சாராம்சம் பார்க்கணும். இந்த கேஸுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா 6ஆம் தேதி கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க, 7ஆம் தேதி இந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு எடுத்து 9ஆம் தேதி இறுதி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ சென்சார் போர்டுக்கு இது சம்மந்தப்பட்ட விவரங்களை சமர்ப்பிக்கிறதுக்கும் அவங்களுடைய தரப்பு இதில் என்ன நடந்தது அப்படின்னு விவரிக்கிறதுக்கும் அந்த கவுண்டர் அஃபிடவிட்னு சொல்லக்கூடிய அவங்க சைடான வாக்குமூலங்கள் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் சென்சார் போர்டுக்கு கொடுக்காம இந்த அவசர வழக்காக இதை ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தான் வந்து அமர்வு நீதிமன்றத்தோட கேள்வியாக இருந்தது. சென்சார் சர்டிஃபிகேட் வராமல் இந்த ரிலீஸ் தேதியை பட தயாரிப்பு நிறுவனம் ஏன் அறிவித்தது? அப்படி அறிவிச்சாங்க அப்படின்னா அதுக்கான அந்த ப்ரெஷரை வந்து கோர்ட்டு மேலே திணிக்க முடியாது, சென்சார் போர்டுக்கு அதுக்குரிய டைம் ஃப்ரேமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இரு அமர்வு நீதிமன்றம் இந்த சொன்ன தீர்ப்பு வந்து சட்டத்தின் பால் ஒரு சரியான தீர்ப்பாக தான் கருதப்படுது. ஸோ இது உச்சநீதிமன்றம் போகிறப்போ அவங்களும் வந்து சென்சார் போர்டுக்கு இதில் உரிய கால அவகாசம் இருக்கா என்றத கோணத்தில் தான் பார்ப்பாங்களே தவிர பட தயாரிப்பு நிறுவனம் இதை உடனே ரிலீஸ் பண்ணணுன்ற நோக்கத்தோடு இந்த வழக்கை அணுக மாட்டாங்கன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.